வணக்கம். போரும் சந்தையோட அப்டேட் நேற்று ராத்திரி போட முடியல. நான் ஃப்ளைட்டில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால் போடுறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி நேத்திக்கோட அவுட்லுக்கும் இன்றைக்கி என்ன எப்படி இருக்கலான்னு பற்றி பேசலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் தான் இருந்தது. இன் டர்ம்ஸ் ஆஃப் த இண்டெக்ஸஸ், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், பட் எல்லாமே ஒரு 0.4 to 0.5. ஸோ பெரிய ஸ்ட்ராங் மூவ் இல்லை மார்க்கெட்டில். அட்வான்ஸ் டிக்ளைனும் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 to 1200, ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டு. ஒரு 1.2 1.3 எக்ஸ் தான் அட்வான்ஸ் மோராக இருந்தது. ஸோ இதுக்கு என்ன மெயின் காரணம்? டிஸ்பைட் த ஃபேக்ட், ஏன்னா பாருங்கள், இது பிரெண்ட் க்ரூடோட விலை 80க்கு கீழே போயிடுது, இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிடுது. ரூபாயும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு இன்னைக்கு, கிட்டத்தட்ட 30-40 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ருப்பி கூட டாலர் கூட ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அப்படியும் மார்க்கெட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் மூவ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் திரும்ப செல்லிங் மோடில் போயிட்டாங்க. 700 கோடி நேற்றுக்கு விற்றுருக்காங்க. அண்ட் டிஐஎஸும் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த எஃப்ஐஎஸ் அதிகமாக சேல் பண்ணுறச்சு தான் அவங்களும் பையிங் ஸ்டெப்அப் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் சீப்பாக கிடைக்கிறது. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து 700 கோடி தான் விற்றுனால இன்றைக்கி டிஐஎஸ் சர்ப்ரைசிங்லி 0 நெட். வாங்கினதும் விற்கிறதும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிடுது. ஸோ எதுவும் காசாக டிஐஎஸ். ஸோ அப்படி டிஐஎஸ் வாங்கி விற்க செட் ஆச்சுன்னா நிறைய செக்டர் ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அட்வான்ஸ் டிக்ளைன் அதான் தெரியுது. ஸோ கிளியர்லி அதனால தான் கொஞ்சம் செக்டர்ஸ், ரியாலிட்டி செக்டர் நேற்று பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, ரியாலிட்டிக்கு கிளியராக தெரியறது, அதாவது ரேட் கட் சென்சிட்டிவ் செக்டர் ரொம்ப அது. ஸோ இப்போ வந்து ரேட் கட்டு வர மாதிரி இல்லைனாலும் ரேட் ஹைக்கு வந்து பிரெண்ட் க்ரூட் இறங்கி நிற்கிறதுனால ஒரு ஆர்பிஐயும் அடுத்த பாலிசியும் ரேட் ஹைக் பண்ண மாட்டான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ ரியாலிட்டி அதனால் ஒரு செக்டர் ரிலேஷனில் பெனிஃபிட் ஆகிருக்கு. ஐடி வந்து வேல்யூ பைங்கில் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் சுச்சுவேஷன் கிட்ட மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்தாலே டிஐஎஸ்லாம் கொஞ்சம் ஐடி பிக்கப் பண்ணுறாங்க இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் மோஸ்ட் அண்டர் பர்ஃபார்மிங் செக்டராக இருக்குது. ஸோ ரியாலிட்டி ஐடி ரெண்டுமே 1 இயரில் மோஸ்ட் அண்டர் பர்ஃபார்மிங்காக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் வேல்யூ பைங் ஸ்டெப் இன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இது ஒரு செக்டர் ரொட்டேஷன் மார்க்கெட்னால இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இன்றைக்கி நைட்டு ஃபெட்டு வந்து அவங்களோட பாலிசி மீட்டிங், மிஸ்டர் வாட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு எஃப்ஐஎஸ்க்கு வந்து அது ஒரு ஹாக்கிஷ் பாலிசியாக டவிஷ் பாலிசியாக டிசைட் பண்ணிவிட்டு எமர்ஜிங் மார்க்கெட் அலோகேஷன்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹாக்கிஷாக கொடுத்து ரேட் ஹைக் பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை டவிஷாக பண்ணாங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு அது இந்தியாவுக்கு ஒரு அலோகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் இன்றைக்கி 12 o'clock அது நம்ம டைமுக்கு அது தெரிஞ்சுப்போம். அப்போ நான் ஒரு அப்டேட் போடுறேன் ஃபெட் பாலிசி பற்றி. பட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 1 year இந்த ஸ்பாட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இந்த ஐடி செக்டரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ருபி வந்து எக்ஸ்பெக்டடாக டிவேல்யூஷன் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் எஃப்ஐஐ வச்சுங்க, ஒரு வருஷம் போட்டோன்னா 1 year ஹெட்ஜிங் காஸ்ட்டு 2.8% வருது இஃப் இஸ் லாக் பண்ணோன்னா. ஸோ அவர் வந்து இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்து 6.8% கிட்ட ஜிசெக் பண்ணிகிட்டு இருக்கு. 2.8% ஹெட்ஜிங் காஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு கையில் 4% தான் நிற்கும். பட் யூஎஸில் போட்டால் அவனுக்கு 4.4% ரிட்டர்ன் கிடைக்கிறது. 40 பேஸ் நஷ்டம் ஏன் போடணும் இந்தியாவில் போட்டுட்டு? ஸோ கிளியராக அந்த ருப்பியோட அந்த இது வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எனிவே இன்றைக்கி ஃபெட் பாலிசிக்கு வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி டிசைட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் க்ரீன் டெரிட்டரியிலேயே சுற்றின்னு இருக்குன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க் இந்தியா பொறுத்த மட்டும் வெளில போயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து ஏறுறது ஞாபகம் இருக்கா, $126 வரைக்கும் போச்சு. ஸோ அது போயிடுது. பட் இப்போ இது 80லேருந்து இப்போ 75 அது கூட வந்தால் கூட அந்தளவுக்கு பெரிய எஃப்ஐஐ மூடு மாறுமான்னு தெரியல. ஏன்னா அவங்கள இந்தியாவை பொறுத்த மட்டும் இன்னமும் இவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மான்சூனோட ரிஸ்க் இன்னும் நடந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக எஃப்ஐஎஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணலை. ஸோ இந்த டொமஸ்டிக் பைங்லேயே தான் இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ±1% தான் சுற்றி இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம். ரைட், நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.